ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மழைக்காலம்ன்றதால இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் மழை சம்மந்தமாக எப்படி சிங்களத்தில் கதைக்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெச வெச வெசண்டா மழை. வஹினவா வஹினவாண்டா மழை பெய்யுது. வஹினவா என்றா மழை பெய்யுது. மெஹே ஹையன் வஹினவா மெஹே ஹையன் வஹினவா. இங்கே சரியா கடுமையாக மழை பெய்யுது. ஹையன் வஹினவா இங்கே கடுமையாக மழை பெய்யுது. மெஹே இங்கே ஹையன் கடுமையாக இல்லை சரியா, வஹினவா மழை பெய்யுது. வெசா என்று சொன்னால் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுன்னு சொன்னால் வெசா. ஈய வெசா நேற்று மழை பெஞ்சது. ஈயத் வெசா நேற்றும் மழை பெஞ்சது. வஹி என்றா மழை பெய்யும். வஹி என்றா மழை பெய்யும். ஹேட்ட வஹி நாளைக்கும் மழை பெய்யும். ஹேட்டாத் வஹி நாளைக்கும் மழை பெய்யும். அது வஹினவா இன்றைக்கு மழை பெய்யுது. ஈயத் வெசா நேற்றும் மழை பெஞ்சது. ஹேட்டாத் வஹி நாளைக்கும் மழை பெய்யும். ஹவசட்ட வஹி பின்னேரம் மழை பெய்யும். ஹவச என்றா பின்னேரம். ஹவசட்ட வஹி பின்னேரம் மழை பெய்யும். மழை பெய்ய தொடங்குது. இது சிங்களத்தில் வஹின்ன கண்ணவா என்றா மழை பெய்ய தொடங்குது. வஹின்ன கண்ணவா மழை பெய்ய தொடங்குதுன்னு சொல்கிறதுக்கு வஹின்ன கண்ணவா வஹின்ன கண்ணவா. வெச நவத்தினவா மழை நிற்கிது என்று சொல்கிறதுக்கு வெச நவத்தினவா மழை நிற்கிது. வெச நவத்தினவா. மழை பெஞ்சு முடிஞ்சது என்று சொல்கிறதுக்கு வெஹலா இவராய். வெஹலா இவராய். வெஹலா இவராய். கொடாக் வஹினவான்னு சொன்னால் நல்லா மழை பெய்யுது, நிறைய மழை பெய்யுதுன்னு சொன்னால் கொடாக் வஹினவா நல்லா மழை பெய்யுது. நித்தரமாக வஹினவான்னு சொன்னால் எப்போவுமே மழை பெய்யுது. இப்போ எல்லாம் எப்போவுமே மழை பெய்யுது. அப்போ நித்தரம வஹினவா. நித்தரம வஹினவா எப்போவுமே மழை பெய்யுது. மழை நேரங்களில் மின்னல் அடிக்கும். அப்போ இதுக்கு எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொன்னால் அக்குனு கஹானவான்னு சொல்லுவோம். அக்குனு கஹானவா. அக்குனு கஹானவான்னு சொன்னால் சரியான கடுமையான மின்னலுக்கு அக்குனு கஹானவான்னு சொல்லுவோம். மழை பெய்யக்க மின்னலோட சேர்த்து இடியும் இடிக்கும். அப்போ இந்த இடி இடிக்கிறது என்று சொல்கிறதுக்கு சிங்களத்தில் எப்படி சொல்கிறது? கொரவனவா. கொரவனவான்னு சொன்னால் இடி இடிக்குது. கொரவனவா என்றா இடி இடிக்குது. சரி, இன்றைக்கி மழை தொடர்பாக எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.